ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்காவை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் ஏதோ ஒரு ஜூஸ் கொடுக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் அக்கா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு அக்கா ஸ்பெஷலாக எவ்வளோ பெருசாக பார்த்தீங்களா, வச்சு தான் குடிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க, என்னோடய டெய்லி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறீங்க. எப்படி வந்து டெய்லி என்னென்ன படிக்கிறேன், என்ன ஸ்டடி போட்டுட்டு படிக்கிறேன், ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. நான் வந்து ஒதுக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் வந்து தமிழ், மேக்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி அண்ட் வந்து ஹிஸ்ட்ரி. இதனால் தான் வந்து டெய்லியும் வந்து படிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்கேன். எழுதி வச்சுருப்பேன், ஆல்ரெடி வந்து ஏற்கனவே எழுதி வச்சுருப்பேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த டைம் படிக்கணும், எந்தெந்த டைம்னா நான் ஒதுக்கிக்குவேன், எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து எழுதி வச்சுக்குவேன். நான் இன்றைக்கி வந்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 1 hour எடுக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் தமிழில் வந்து இலக்கணம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே, எல்லாமே எனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். படிக்காமல் இருக்குது திருக்குறள் மட்டும்தான், சரி திருக்குறள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் தான் இன்னும் வரைக்கும் எனக்கு போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஏன்னா திருக்குறள் தமிழ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறள் திருக்குறள் படிக்கலான்னு தான் இருந்தேன். பட் வந்து மற்ற அதர் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் திருக்குறள் படிக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா தமிழில் வேறு ஏதாவது போட்டுக்கோம், டாபிக் ஏதாவது போட்டுக்குவோம். ஆனால் ஒரு நாள் திருக்குறள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி. மற்றது பார்த்திங்கன்னா இந்தியன் மேக்ஸு 3 hours சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேக்ஸு கண்டிப்பாக ஒதுக்கி தான் ஆகணும். அது மாதிரி இந்தியன் பாலிட்டியில் பார்த்தா அடிப்படை கடமைகள் 2 hours. ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 hours ஓகே, ஏன்னா வந்து ரிவிஷன் தான் அது. ஸோ அதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ஹிஸ்ட்ரி தான் நல்லா ஓடிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரிக்கு வந்து புக்கு நோட்ஸ் எதுவுமே நான் போடாமல் வச்சுருந்தேன். சரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொன்று ஹிஸ்ட்ரியில் வந்து ஓவரால் டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் ஓவரால் ஓவர். மற்றதெல்லாம் மராத்தியர்கள் தான். இனிமேல் மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு இனிமேல் தான் வந்து அதெல்லாம் வந்து படிக்கணும். மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா படிக்கிறத விட கதையாக கேட்டுக்கிட்டு படித்தா இன்னும் நல்லா வந்து ஈஸியாக புரியும் நமக்கு. அதனால் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கதையாக கேட்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதையாக கேட்டுக்கிட்டு படித்தா நமக்கு வந்து ஈஸியாக மனசில் வந்து புரியும் அந்த கதையோட. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நோட்ஸ் போட்டிருக்கேன் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு. எனக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, நான் வந்து 5th standard படிக்கிறப்போ எனக்கு சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். யாராவது ஞாபகம் இருக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு வந்து அப்படி ஞாபகம் இருக்குது. அந்த படம்லாம் வந்து இருந்துச்சு, அந்த ஹரப்பா, மொகஞ்சதாரோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருங்குளம், அப்புறம் வந்து கட்டட அமைப்பு, வீடுகள் அழகாக அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருப்பாங்க கட்டடம், அந்த வீடெல்லாம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு இருக்கும். அது எல்லா டயக்ராமும் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஞாபகம் வருது. எனக்கு சிந்து சமவெளி நகரம்னால அதான் வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி தான் என்னோடய ஸ்டடி போயிட்டுருக்கும். அதான் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கதையாக படித்தா ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய வந்து ஸ்டடி பிளான், டெய்லியும் ஸ்டடி பிளான் இப்படி தான் போகும். எப்பப்போ டைம் கிடைக்குது நான் அப்பப்போ உட்காந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.